அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 13/2/2026 வெள்ளிக்கிழமை, மூலம் நட்சத்திரம். வெற்றி பெற விரும்பாதார் யார்? அந்த வெற்றியை வேண்டிதான் செயல் புரிகின்றார்கள். அப்படி புரியும் செயல்களில் வெற்றி பெற்று சாதனையை படைப்பவர் எத்தனை பேர்? விரல் விட்டு எண்ணலாம். ஏன்? அதற்கு அறிவாளிகள், மேதாவிகள், விஞ்ஞானிகள் சொல்லலாம். முயற்சி, புலமை என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் நல்ல முயற்சி செய்தும் புலமை இருந்து வெற்றி பெறாதவர் ஆயிரக்கணக்கானவர் இருக்கின்றார்களே. அதற்கு என்ன பதில்? ஆக ஒன்று நிச்சயமாகிறது. விதி என்று ஒன்று இருந்தால் வெல்வர், இல்லாது போனால் வெற்றி இல்லை. சரி, அந்த விதியின் அமைப்பு ஜோதிடத்தில் தெரியும். அப்படி தெரிவது எது? இதை நாம் பார்க்க இருக்கிறோம். பல சூத்திரங்கள் உண்டு. அதில் ஒன்றை இன்று பார்ப்போம். 9க்கு உடையவன். லக்கணம் 1, அதற்கடுத்து 2, 3, 4 என்று ஒவ்வொன்றாக வரும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், தர்ம கர்மாதிபதிகள். இந்த 9க்கு உடையவன், 5க்கு உடையவன் நட்சத்திரம் பெற்று 10ஆம் இடத்தில் இருந்தால் இந்த சாதனையை அவர் நிகழ்த்துவார். பாக்கியஸ்தானம் இருப்பதிலேயே 12 கட்டங்களில் மிக மிக முக்கியமானது இந்த 9ஆம் இடம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், 5, 9 லட்சுமி ஸ்தானங்கள். இந்த 9க்குடையவன் 5க்குடையவன் நட்சத்திரம் பெற்றான் என்று சொன்னாலே பூரண அதிர்ஷ்டம். 5, 9க்கு உடையவர்கள் என்னதான் பாவி என்றாலும் மிஞ்சு பலன் தருவர், ஜோதிடம் சொல்கிறது. இந்த 9க்குடையவன் 5க்குடையவன் நட்சத்திரம் பெற்றால் வெற்றி நிச்சயம் என்ற இலக்கோடு தான் வருவான். 10ஆம் இடத்தில் அவன் இருக்கிறான். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். இவன் செய்யும் வேலையால், தொழிலால் நன்மை. இப்போது தேர்தல் வர இருக்கிறது. உங்களுக்குள் ஒரு கேள்வி வரலாம். அரசியலில் வெற்றி பெறுவது யார்? அது இந்த சீசனில் கேட்கும் கேள்வியாக இருக்கும். பதில், அந்த 10ஆம் வீடு, 9க்குடையவன் 5க்குடையவன் நட்சத்திரம் பெற்று 10இல் இருக்கிறான். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அந்த 10ஆம் வீடு சர வீடாக இருந்தால், சரம் என்று சொன்னால் மேஷம், கடகம், துலாம், மகரம் வீடாக இருந்தால் அரசியலில் வெற்றி வாய்ப்பு. இப்பொழுது நான் சொல்வதெல்லாம் எனது சொந்த கருத்து அல்ல, ஜோதிடம் சொல்வதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கருத்து உண்மை என்று நம்பி. ஏனென்றால் சரம் என்று சொன்னாலே அரசு சம்பந்தப்பட்டது. அரசு நடத்துவதாக இருந்தாலும், அரசு வேலை கிடைப்பதாக இருந்தாலும் இந்த சர வீடு இருக்க வேண்டும். நமக்கு முன்னால் இருந்த முதல் மந்திரிகள் அவருடைய ஜாதகத்தை எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், 1 துலாம் சர வீடு. இன்னொரு அரசியல்வாதிக்கு சிம்மம் வரும். சிம்மம்னா சூரியன், அரசியல். இது இல்லாமல் இந்த அரசியலிலே கோலோச்ச முடியாது. பல ஜாதகங்கள் காட்டுகின்ற உண்மை இது. ஆக
9 கூடையவன் 5 கூடையவன் நட்சத்திரம் பெறுவது சிறப்பு. அவன் 10 இருப்பது செய்யும் தொழில் மூலம் வேலை மூலம் நன்மை. அது சர வீடாக இருந்தால் அரசியல், ஸ்திர வீடாக இருந்தால் ஒரு இடத்தில் பலகால வேலை பார்த்து செல்வம் சேர்ப்பார். உபய வீடாக இருந்தால் வியாபாரம் கலை இவற்றில் ஜொலிப்பார். நண்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, சரியான ஒரு பாதை கிடைக்காத காரணத்தால் சற்றே தடுமாற்றம் ஏற்படும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, நல்ல நாள். முடியாது என்று பலரும் கைவிட்ட ஒரு வேலையை நீங்கள் கையில் எடுத்து வெற்றி பெறும் நாள். மிதுன ராசி அன்பர்களே, தோள் கொடுப்பான் தோழன். இந்த பொன்மொழி இன்று உங்களுக்கு உண்மையாகவே நடக்கும், நல்ல பலன் கொடுக்கும். கடகராசி அன்பர்களே, சற்று அதீத செலவு என்று காட்டுகிறது. அந்த செலவு தவிர்க்க முடியாத செலவாக இருக்கும், சற்று கவனம். சிம்மராசி அன்பர்களே, ஒரு நல்ல பெயரை வீட்டில் நீங்கள் எடுக்கும் நாள். உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள், வீட்டில் உள்ள பெரியவர்கள் இன்று உங்களை மனதார பாராட்டுவார்கள். கன்னிராசி அன்பர்களே, விடுபட்டு போன ஒரு நல்ல செயலை சற்று காலம் தாழ்த்தியாவது இன்று செய்து முடிப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, முயற்சி மெய்வருத்த கூலி தரும். எத்துணை உண்மை என்பதை இன்று உங்கள் அனுபவம் காட்டும். லாபம் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு நல்ல பெயரை எடுப்பீர்கள். சொன்ன சொல் காப்பீர்கள். ஒன்றை சொன்னீர்கள், அதை நிறைவேற்றும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று மோதுதல் போக்கை கைவிட வேண்டும் நீங்கள். ஏனென்றால் இன்றைய தினம் நீங்கள் மோத இருப்பது உங்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு நபரிடம். முடிவு. எனவே அந்த போக்கை இன்று கைவிட வேண்டும். மகர ராசி அன்பர்களே, நாளைய தினம் எது போன்ற தொந்தரவுகள் வரலாம் என்பதை சரியாக கணக்கிட்டு அதை தடுக்கும் உங்களது ஒரு முயற்சியை வெற்றிகரமாக மேற்கொள்ளும் நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, லாபம் உண்டு. நண்பனால், மனைவியால் அல்லது கணவனால், உறவுகளால் இன்று உங்களுக்கு லாபம் உண்டு. மீனராசி அன்பர்களே,
வெற்றி உண்டு, பாராட்டத்தக்க வெற்றியாக அது இருக்கும். தடைகள் பல வரும், அவைகளை உடைத்து எறிந்து நீங்கள் வெற்றி பெறுவதாக காட்டுகிறது இன்று. நல்ல வெற்றி. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.